எனக்கு வந்து கோவம் வந்து பயங்கரமா வரும்பா. என்னுடைய கோவத்தை வந்து என்னால அடக்கவே முடியாது. யார் எது சொன்னாலும் வந்து பட்டு நான் வந்து கோவப்பட்டுருவேன். அவ யாரா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து பயங்கரமா வந்து கோவம் வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த கதை கண்டிப்பான முறையில் அது உங்களுக்கு தான். இந்த கதையை ஃபுல்லா கேட்டு முடிங்க. கேட்டு முடிச்ச பிறகு நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே நீங்க வந்து கோவக்காரா இல்ல கோவக்கார இல்லையா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு கோவம் வருமா அப்படின்ற விஷயமே வந்து இந்த கதை கேட்டு முடிக்கும் போது வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த கதையினுடைய அந்த லாஸ்டினுடைய அந்த நீதி என்னன்றதை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இனிமேல் கோவமே வராது. அப்படியே கோவம் வந்தாலும் அது காரணத்தோட வரும். அப்படியே காரணத்தோட வந்தாலும் அது யார் மேல வரணும் யார் மேல வரக்கூடாது அதெல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு கோவம் வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருக்கு. அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவகுரு அப்படின்ற ஒரு துறவி வந்து எல்லா இடங்கள்லயே இருக்கிற கோவிலுக்கு வந்து அங்கங்க போயிட்டு அந்த கோவிலே வந்து ஸ்டே பண்ணி அங்கேயே வந்து குளத்திலேயே வந்து குளிச்சுட்டு அந்த கோயில தர சாப்பாடையை வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சிவகுரு வந்து எப்பயுமே வந்து ஒரு இடத்துல வந்து தங்க மாட்டார். ஒரு நாள் வந்து இந்த கோயில இருப்பார், ஒரு நாள் அந்த கோயில இருப்பார், மாறி மாறி வந்து போயிட்டே இருப்பார். ஸோ அப்படி ஒரு மாதிரி வந்து ஒரு நாள் வந்து அதே மாதிரி கோயிலெல்லாம் சுத்திட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஒரு கோயில் இருக்கு. ஸோ அந்த கோயில் வந்து போறாரு. ஸோ அந்த கோயிலுக்கும் போயிட்டு அன்னைக்கு குளத்துல வந்து நல்லபடியா குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அந்த திண்ணையில உட்காந்து வந்து சாமியை நினைச்சு அப்படியே வந்து மனமுருகி வந்து தவறு இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய வேலையே அதுதான். ஏன்னா இவர் வந்து இந்த இடத்துல வந்து தவறு இருந்துட்டு இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சு ஊர்ல இருக்க எல்லா மக்களுமே வந்து அவர்கிட்ட வந்து ஆசைப்பட்டு ஆசையெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியா வந்து ஃபேமிலியோட வந்து ஒரு பையன் வரான். அந்த பையனுடைய பேர் என்ன பாத்தீங்கன்னா ராஜன். ஸோ இந்த ராஜன் வந்து எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும். சடன் நீ என்ன சொன்னாலும் கோவம் வரும். அவனை நீ எதிர்த்து பேசிட்டீங்க, அவன் சொன்னதுக்கு வந்து நீங்க மறுத்துட்டீங்க, என்ன சொன்னாலுமே அவனுக்கு வந்து கோவம் வரும். அவன் சொன்னதுக்கு வந்து நீங்க ஆமான்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாதான் வந்து கோவப்பட மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்து கோவக்காரன். ஸோ அவன் என்ன செய்யறான், அவங்க அம்மாவையும் ஒய்ஃபையும் வந்து கூப்பிட்டுட்டு வந்து கோயிலுக்கு வரான். ஸோ இந்த மாதிரி கோயிலுக்கு வர்றத வந்து இந்த சாமியார் இருக்கார்ல, இந்த சாமியார் வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. அவனை சரி என்ன பண்றான் அப்படின்றதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காரு. வந்து அவங்க அம்மாவும் ஒய்ஃப் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. இவன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். திடீர்னு வந்து அவங்க அம்மாவையும் ஒய்ஃபையும் வந்து திட்ட ஆரம்பிச்சிடும். திட்டிட்டு கோயிலுக்கு வர்றீங்க, இதை கூட எடுத்துட்டு வர மாட்டீங்க, பத்தி சூடம் எல்லாமே வந்து நானா வாங்கிட்டு வரணுமா, ஏன் வரும்போதே வாங்கிட்டு கோயிலுக்கு வரணும் வாங்கிட்டு வரணும்னு தெரியாதா, அப்படி இப்படி போய் கண்டமானி போட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த சாமியார் பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. ஸோ உடனே சரி போ நானே போய் வாங்கிட்டு வரேன், இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து கடைக்கு போறான். கடைக்கு போயிட்டு காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி சூடம் பத்தி அதெல்லாம் வாங்குற கேட்கறான். ஸோ அந்த கடைக்காரன் வந்து பாத்தீங்கன்னா அவ ஏதோ சொல்லிட்டான் போல. சொன்னோடனே வந்து இவனுக்கு நம்மளுக்கு வந்து திரும்ப வந்து கோவம் தாங்கல. கடைக்காரன் கூட பயங்கரமான வந்து சண்டையை போட்டு விட்டான். அதையுமே வந்து அந்த சாமியார் வந்து அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இப்படி இருக்கான், இங்கதான் கோயிலுக்கு வந்திருக்கான், சாமி கும்பிட வந்திருக்கான், அது சாமியை பார்ப்பானா இவன் தான் பொண்டாட்டி திட்டுறான், அம்மாவை திட்டுறான், கடைக்கு போனா அங்க கடைக்காரன் கூட திட்டிட்டு இருக்கான், இன்னும் பயங்கரமான கோவக்காரனா இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இவனுமே வந்து அந்த கடையில திட்டிட்டு அந்த பொருளெல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டு அந்த அவங்க அம்மா அப்பாட்ட அவங்க அம்மாட்டையும் அவங்க ஒய்ஃப்டையும் கொடுக்குறேன், இருந்தாங்க வைங்க, உங்களால தலையெழுத்து உங்கள்கிட்டையும் கத்த வேண்டியிருக்கு, அங்க போய் அவன்கிட்டையும் கத்த வேண்டியிருக்கு, இதெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு லாஸ்ட்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போதைக்கு வந்து இந்த சாமியார் வந்து அந்த ராஜன் வந்து கூப்பிடுறாரு. எப்பா இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கூப்பிடுறாரு. உடனே வரேன், இங்க பாருப்பா நீ வந்து கோயிலுக்கு வந்திருக்க, கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்க, கோயிலுக்கு வந்து அமைதியை தேடணும், ஒரு சாந்தியை தேடணும், இறைவன்கிட்ட வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தியில தான் நீ வந்து கோயிலுக்கு வர. இங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா உங்க அம்மாவை திட்டுற, திடீர்னு பார்த்தா உங்க ஒய்ஃபை திட்டுற, திரும்ப நேரா போய் கடைக்கு போற, கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு அந்த கடைக்காரனாவையும் திட்டிட்டு வர, இப்படி எல்லாம் இருந்தா எதுக்குப்பா, இதுக்கு வந்து நீ கோயிலுக்கு வராமே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே வந்து அந்த ராஜன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருங்க சாமி நீங்க எதுவும் தெரியாம பேசாதீங்க, ஒரு இடத்துக்கு வர்றோம்னு சொன்னா அவங்க எல்லாம் கொண்டு வரணும்ல, ஏன் கொண்டு வரல, அதனாலதான் நான் டென்ஷன் ஆகி வந்து நான் திட்டுறேன். அங்க போய் அந்த கடைக்காரன் கேட்டேன்னா அவன் நான் என்னமோ கேட்கிறேன், அவன் என்னமோ வந்து கொடுத்துட்டு இருக்கான், அதனாலதான் அவங்ககிட்டே சண்டை போடனேன். சாமி எனக்கு நான் வந்து நார்மலாவே வந்து ரொம்ப கோவக்காரன், எனக்கு வந்து கோவம் வந்து பயங்கரமா வரும், அதை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதை வந்து நான் எப்படி கண்ட்ரோல், நானும் நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்துட்டேன். ஆனா சுத்தி இருக்கவங்களாம் வந்து இந்த கோவத்தை வந்து அதிகப்படுத்ததான் பாக்குறாங்களே ஒழிய இந்த கோவத்தை குறைக்கிறதுக்கான வேலையை வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. நான் அப்படிதான் சாமி, நான் கோவக்காரன், எனக்கு எது இருந்தாலும் கோவம் வந்துடும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமையாவே அந்த கோவப்படுறதுன்ற விஷயத்த ஒரு பெருமையாவே நினைச்சுக்கிட்டே வந்து அதை வந்து அந்த சாமியார்ட்ட வந்து சொல்றாரு. உடனே வந்து அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ கோவக்காரனே நான் நினைச்சுக்கிறேன், நீ போய் உங்க ஒய்ஃபையும் உங்க அம்மாவையும் வீட்டுல விட்டுட்டு நீ திரும்ப வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் போய் ஒய்ஃபையும் உங்க அம்மாவையும் போய் வீட்டுல விட்டுட்டு திரும்ப வரான். திரும்ப வந்தோடனே வந்து சரி வா நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து அந்த பையன் ராஜனை வந்து கூப்பிட்டு தோல் மேல கை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போயிட்டே இருக்காரு. நடந்து போயிட்டே இருந்த பார்த்தோன்னா பின்னாடி ஒருத்தன் வந்து குதிரையில வந்து டப்புன்னு வந்து ராஜன் அடிச்சிட்டான். இடிச்சோடனே அந்த ராஜன் கீழே விழுந்து முட்டியெல்லாம் செறிஞ்சு ஒரே ரத்தம். நம்மளால சும்மாவே கோவக்காரன்ல ஃபுல்லா ரத்தம். டக்குனு திரும்பி அவனை திட்டுறதுக்கு அப்படியே போறான். பார்த்தேன்னா அந்த அந்த ஏரியா இருக்கலாம் தஞ்சாவூர் ஏரியா, அதனுடைய அந்த படை தளபதி வந்து அந்த குதிரையில வந்து வந்துட்டு இருக்கான். ஸோ உடனே வந்து இவன் வந்து வாங்க தளபதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா லைட்டாக தான் அடிபட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இதையுமே வந்து அந்த சாமியார் வந்து கவனிச்சுட்டே இருக்காரு. திரும்ப கொஞ்சம் தூரம் போறான். இன்னொருத்தன் வந்து குதிரையில வந்துகிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து இவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, சார் இங்கனக்குள்ள வந்து ஒரு ஏரியா வந்து நான் தேடி வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த சாமியார்ட்ட கேட்கறான்.
கேட்டவொடனே வந்து இந்த சாமியார் வந்து பக்கத்துல இருக்க ராஜன்ட்ட, ஏய் அங்க பாருப்பா, அவர் ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்கிறாரு, என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சாமியார் சொல்றாரு. உடனே அது வந்து என்னங்க அட்ரஸ் அப்படின்னோடனே அந்த குதிரை வந்த ஆள் வந்து ஒரு அட்ரஸ் கேட்கிறாப்புல. அந்த அட்ரஸ் வந்து உனக்கு தெரியவே இல்லை. இது வந்து திருன்னு முழிக்கிறான். முடிச்சோடனே வந்து அந்த குதிரையில இருக்கேன் வந்து டென்ஷன் ஆகி, ஏய் நீ எல்லாம் இந்த ஊருக்காரன் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கேன்ற, ஒரு அட்ரஸ் கேட்டா ஒரு அட்ரஸ் தெரியல, நீ எல்லாம் என்னையா ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு போயிட்டான். இவன் இந்த ஆளுக்குன்னா வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு, சாமியார் பாத்துக்கிட்டே இருக்காரு. இல்ல அவன் வந்து இவனை திட்டிட்டு போயிருக்கான், அவன் வந்து அட்ரஸ் கேட்டான் தெரியலன்னு சொல்லி இவனை வந்து திட்டிட்டு போயிருக்கான், இவன் பெரிய கோவக்காரன், இவன் பார்த்து அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு பேசாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே வந்து அந்த ராஜன் வந்து அந்த சாமியார்ட்ட சொல்லியான், சாமியார் இவர் யாருன்னு தெரியலையா, இவரு தான் வந்து இந்த ஏரியாலே வந்து மிகப்பெரிய பணக்காரரு, கிட்டத்தட்ட நம்ம நாட்டு அரசருக்கே வந்து எதுவும் பினான்சியலா எதுவும் சிக்கல் ஏற்பட்டா இவற்று தான் வந்து காசு வாங்குவாப்புல. ஸோ அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு பணக்காரர் இவர் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, நீங்க அங்கே கோயில்கள சுத்திட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியல, நீங்க இந்த தஞ்சாவூர்ல இருந்தீங்கன்னா இவரை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு திரும்ப வந்து 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தோடனே வந்து அந்த சாமியார் வந்து திரும்ப அந்த ராஜன்கிட்ட கேட்கிறாரு, ஆமா உனக்கு வந்து உங்க நாட்டு அரசர்லாம் வந்து நல்லா தான் ஆட்சி ஆள்றாரா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நல்லா தான் சாமி ஆட்சி ஆள்றாப்புல, ஆனா வரியெல்லாம் வந்து போட்டு தாக்குறாப்புல, இந்த நான் சம்பாதிக்கிற எல்லா பணமுமே வந்து இந்த வரிக்கே வந்து சரியா போகுது, இது இல்லாம நான் வந்து என் குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, இவர் வரியை வந்து கொஞ்சம் குறைச்சாருன்னா வந்து உண்மையிலே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. ஏன் நீ வந்து அந்த வரியை எடுத்து வந்து போராட்டம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. போராட்டம் பண்றதா, எப்படி ராஜாவை எடுத்து நான் போராட்டம் பண்றதா, நீங்க சரியான ஆளுசாமி, விட்டா என்னைய வந்து கோர்த்து விட்டுறீங்க போல, சிறைக்கு அனுப்பிச்சு விட்டுறீங்க போலயே அப்படிலாம் கொடுத்து. ஆனா கடுப்பா தான் இருக்கு, அவர் அவ்வளவு வரி போறாருன்றதுலாம் கடுப்பா தான் இருக்கு, அதுக்காக வந்து ராஜா வந்து எதிர்த்துட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறான். ஸோ இது எல்லாமே கேட்டுக்கு இருந்தோடனே அந்த சாமிக்கு வந்து உனக்கு தோணுது, இங்க வா, நீ அப்பா என்ன சொன்ன, உனக்கு எதுனாலுமே வந்து கோவம் வரும், யாரு என்ன சொன்னாலுமே கோவம் வரும் அப்படின்னு இல்லை, அது வந்து பொய் அப்படின்றாரு. என்ன சாமி சொல்றீங்க, பொய்யெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல வந்து கோவப்பட்டு ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்தான். நீ முதல் கோவத்தை வந்து நிப்பாட்டு, உன்னுடைய கோவம் வந்து சரியானது வந்து கிடையாது. எப்படி சாமி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஆமா, ஏன்னா உன்னை வந்து ஒருத்தன் வந்து இடிச்சு காலில் வந்து ரத்தமே வந்துச்சு, நீ வந்து அவன் மேல கோவப்படல. ஏன் மேல கோவப்படலன்னா அவன் உன்னை விட பலசாலி, ஏன்னா வந்து படை தளபதியா இருக்கவே உன்னோட பலம் வாய்ந்தவன் அப்படின்றனால வந்து நீ வந்து அவனை எதிர்க்கல. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து உன்ட்ட வந்து அட்ரஸ் கேட்டான், அவனுமே வந்து உன்னை திட்டிட்டு போனா, நீ வந்து அவன்கிட்ட வந்து எதுவுமே சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா அவன் வந்து உன்னை காட்டிலையும் வந்து பணத்துல வந்து பினான்சியலா வந்து பெரிய ஆளு, அதனால வந்து நீ அவன் மேலேயும் வந்து கோவப்படல. மூணாவதா வந்து உங்களுடைய அரசர் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வரி வந்து அதிகமாக வசூல் பண்றாருன்ற ஒரு கோவம் இருக்கு, அதையுமே வந்து அந்த அரசாங்கத்துக்கு எதிராக வந்து உன்னால காட்ட முடியல, ஏன்னா அவர் வந்து உன்னை விட வந்து ஒரு பவர்ல இருக்காரு, அதிகாரத்துல இருக்காரு. ஸோ இது மாதிரி உன்னால வந்து இந்த இடத்துலயுமே வந்து உன்னால வந்து கோவப்பட முடியல, ஆனா உன்னால வந்து வீட்டுல கோவப்பட முடியுது, உங்க அம்மாட்ட கோவப்பட முடியுது, உன்னுடைய அந்த கடையில அந்த இது வாங்கினல சாரி அந்த சூடமத்திலாம் வாங்கினல அந்த கடையில வந்து கோவப்பட முடியுது, என்ன மாதிரியான ஒரு சாமியார்ட்ட கோவப்பட முடியுது. அப்போ உன்னுடைய கோவம் வந்து கரெக்டான கோவம் கிடையாது, இந்த கோவம் வந்து ஆள் பார்த்து வருது. அதாவது உன்னுடைய கோவம் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா யார் மேலேயுமே வரும், எல்லார் மேலேயுமே வரும். இது தப்பு அப்படின்னா அந்த கோவம் வந்து அது தப்பு தான், அவன் அரசனா இருந்தாலும் அது தப்பு தான், நான் வந்து ராஜாவா இருந்தாலும் அது தப்பு தான், படை தளபதியா இருந்தாலும் தப்பு தான், எங்க அம்மா இருந்தாலும் தப்பு தான். ஸோ யாரா இருந்தாலுமே தப்பு அப்படின்னா தான் அதனுடைய கோவம் வந்து கரெக்ட். ஆனா உன்னுடைய கோவம் வந்து அப்படி இல்லை, உன்னுடைய கோவம் வந்து ஆட்சிக்கும் பணபலத்துக்கும் அதிகாரத்துக்கும் வந்து உன்னுடைய கோவம் வந்து அடங்கி போயிடுது. எது இல்லாத அந்த ஏழைகள், எது ஒண்ணுமே முடியாதவங்க, படைபலம் இல்லாதவங்க, பணபலம் இல்லாதவங்க, அவங்ககிட்ட தான் வந்து உன்னுடைய கோவம் ஜெயிக்குது. அப்படின்னா உன்னுடைய கோபம் வந்து உண்மையிலே வந்து கரெக்டான கோபம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அந்த சாமியார் சொல்றாரு. இதெல்லாம் கேட்க தான் வந்து அவனுக்கு இதெல்லாம் கேட்க தான் வந்து அந்த ராஜனுக்கு வந்து கொஞ்சமா புரியுது, நம்ம வந்து தப்பா தான் வந்து கோவப்பட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து புரியுது. அவர் இன்னமும் சொல்றாரு, இப்ப வந்து உங்க அம்மாவை நீ திட்டுற அப்படின்னா அவங்களால வந்து உன்னை இது பண்ண முடியாதனால திட்டுற, உங்க வீட்டுக்காரமாக திட்டுற அப்படின்னா அவங்களால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு திட்டுற, அந்த கடைக்காரனை திட்டுற அப்படின்னா அவங்களால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்றக்காக திட்டுறேன்னு ஒழிய, இப்ப இவங்க 3 பேருமே வந்து பலம் வாய்ந்தவங்களா இருந்தாங்க, பணமாவோ இல்ல அதிகாரத்திலேயோ இல்ல உடல்லையோ எதிலோ பலம் வாய்ந்தவங்க இருந்தாங்கன்னா நீ கண்டிப்பா வந்து அவங்க மேல வந்து கோவப்பட மாட்டேன், இதுதான் வந்து நடந்திருக்கும். அப்போ உன்னுடைய கோபம் வந்து உண்மையிலேயே நியாயமானதா இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலயுமே கோவப்படும், அதுதான் வந்து கரெக்டான கோபம். ஏன்னா வந்து சிரிப்பு, அழுகை, அது மாதிரி கோபமும் வந்து உணர்ச்சி தான், கோபம் வந்து உணர்ச்சி தான், கோவப்படாம வந்து யாருமே இருக்க முடியாது. சாமியா இருக்கிற நானே கூட கோவப்பட்டிருக்கேன், அதனால வந்து கோபம்ன்றது காமனான உணர்ச்சி தான். ஆனா அந்த கோபம் வந்து சரியானதா இருக்கணும். யாரு தவறு செஞ்சாலும் ஒரு கோபம் ஒருத்தன் வருதுன்னா அதுதான் வந்து சரியான கோபம். இவங்க செஞ்சா வந்து எனக்கு கோபம் வராது, இவங்க செஞ்சா வந்து கோபம் வரும் அப்படின்னா அது வந்து சரியான கோபம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டவன தான் வந்து அவனுக்கு வந்து தெளிவடையுது, ஓகே ஆமா நான் செஞ்சதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி மாந்திருந்து இனிமேல் நான் கோவப்படல, அப்படியே கோவப்பட்டாலும் என்னுடைய கோவம் வந்து காரணத்தோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கதையை வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு எனக்கு எதுக்கெடுத்தாலும் கோவம்ப்பா, யாரா இருந்தாலும் அடிச்சிருவேன்ப்பா அப்படின்லாம் சொல்றாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ அனுப்புங்க. ஸோ அந்த ஸ்டோரி
ஸ்டோரியை வந்து கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய கோவம் வந்து கரெக்டா தான் வருதா, கரெக்டா வரலையா அப்படின்ற விஷயத்த அந்த கதை மூலமா நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரியான அடுத்த ஒரு கதையில வந்து சந்திக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது சினிமா ரிவ்யூஸ் வேணும், இல்ல ஏதாவது புக்ஸ் வேணும், கவிதை வேணும், இல்ல நாவலை பத்தி நீங்க வந்து விவரிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோ வந்து போடப்படும். இல்ல எதை பத்தின இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்க. அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வீடியோ எடுத்து கண்டிப்பா வந்து போஸ்ட் பண்றேன். இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.